தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சராக யார் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். எவர் வரமாட்டார்? ஸ்டாலின் வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா. சரி, யாரு? ஏன்னா அந்த மாதிரி நடக்குது. இபி பில்லு, எலக்ட்ரிக் பில், அது முனிசிபாலிட்டி வரி எல்லாமே ஏறி போச்சு. ஒரே சரி, போதும். நம்ம மாதிரி ஏழையே கிடையாது. சரி, வசதியாக கவர்மெண்ட் ஸ்டாப்பு வசதியான ஆளுக்கு இந்த ஆட்சி தேவை. ஆமா, ஏழை எளியவே கிடையாது. யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் வருவேன். விஜய் வரணும். விஜய் நல்லா செய்வார்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரிஞ்சாலும் சொல்லலாம், இல்லை செய்யாமே இருக்கலாம். இவர் மாதிரி சொல்லிவிட்டு போயிடலாம். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, எப்போதும் ஒரே ஆட்சி தான் சரியா வராது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கலாம். சீமான் ஒருத்தர் இருக்காரு, அவர் அந்த அதெல்லாம் வெட்டி வராது. அதெல்லாம் சும்மா வேஸ்ட். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எதனால ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி மகன், சொன்னதை செய்வார். நடிகர் விஜய் வந்து அவரும் இப்ப அரசியல் என்ட்ரி கொடுத்திருக்காரு. எல்லாரும் வந்துட்டாங்க, இவருக்கு தேங்க வந்து கிழிக்க போறாரு. அட ஏங்க நீங்க வேற, இவரெல்லாம் ஒரு ஆளு. அதை வந்து நான் ஒரு இதாவே பொருட்டாவே நினைக்கல. சும்மா வர மாதிரி, இந்த காத்து வர்ற மாதிரி வரும், போயிடும். எங்க தலைவர் தளபதி விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? புது மாற்றம் கொடுப்பான். சரி, புதுசா ஒரு மாற்றம் கொடுப்பான். டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இருந்துட்டாங்க. இப்ப தலைவர் வரட்டும், தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவர் நடிகராக வந்திருக்காரு. அவர் எப்படி நல்லது? அவர் நடிக்கிறதுக்குன்னு வரல, நல்ல விஜய் வராரு. 2000 கோடிகளை பணம் வச்சிருக்காரு. அவர் வீட்டில் அழகா இருக்கலாம், சொகுசா ஏசியில். இப்போ வந்து நம்ம மக்களுக்கு நல்ல செய்ய வர்றாரு. அப்போ அவர் செய்யட்டும். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதில் மாற்றம் பண்ணால் ஏன்னு கேளுங்க. திருப்பி நான் பதில் சொல்கிறேன். 100% 200 இடங்களில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது. நான் வந்து திமுக பிடிச்சதுங்கிறதுக்காக சொல்லலை. அது வந்தால் தான் நாடு உருப்படும், நம்மளுக்கு உள்ள பிரச்சனைகள் தீரும். திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டிங்கிறது வந்து கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதது. அதுக்கு உதாரணம் வந்து யானைக்கும் பூனைக்கும் போட்டிங்கிற மாதிரி. நடுவில் போய் பூனை மாட்டா நசுங்கி போயிடும். அதனால் அது நினச்சிக்கிட்டு இருக்கு பூனை வந்து தன்னை பெரிய உருவமாக. யானை வேற பூனை வேற, அது மக்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் அவரை நான் ரொம்ப தரம் தாழ்த்தி நினைக்க விரும்பலை. ஓரளவு ஓட்டு வாங்குவார், ஒரு 10% ஓட்டுகளை வாங்குவார். யார்? இந்த இளைஞர்கள். இப்போ சொல்கிறாங்களே, சில தாய்மார்கள் சொல்கிறாங்க, என் புருஷனை விட அவரைத்தான் பிடிக்கும், கேன்னு சிரிக்கிறாங்கல்ல. இவங்க புருஷன் உருப்படியான புருஷனாக தான் தூக்கி போட்டு மிதிப்பான பயம் இருந்தால் சொல்லுவாங்களா? அதை இப்படி ரசிகர்கள் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ஓட்டு போட தான் செய்வாங்க. இதெல்லாம் திருத்த முடியாது. இந்த ஓட்டு 10% கிடைக்குமா ஒழிய ஆட்சியை அமைக்கிற மாதிரியோ ஒரு எம்எல்ஏயோட வேணா பந்தயம் கட்டிக்கிறோம். தாவேகாவில் ஒரு எம்எல்ஏயோட வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. வர்றவங்க எல்லாம் வந்து அடுத்தடுத்து மாறி ரெட்டலையும் உதயசூரியனமாக மாறி வருது. இந்த ட்ரிப்பை 3வது முறையாக நம்ம நடிகர் விஜய் வந்தார்னா நல்லா இருக்கும், நாடு நல்லா செழிப்பமாக இருக்கும். மக்களுக்கு சொன்னதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார். ஒரு முறை அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்து பார்த்தால் அவர் எப்படி ஆட்சி அமைப்பாருங்கிறத நம்ம மக்கள் புரிந்து கொள்வார்கள். எப்போ இது அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி தான் திமுக தான் வரும். ஏன்னா அவங்களுடைய கூட்டணி எல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்காங்க, அவங்க பேசி அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் வந்து திடீர்னு வந்து இறங்கிட்டு நான் முதல்வராகிறேன்னாக்க முடியாது. அது வந்து அவ்வளோ சரியில்லை. அவர்கிட்ட தெளிவான ஒரு அதாவது நோக்கங்கள் இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு எடப்பாடியை நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் சென்ட்ரலில் போய் விழுந்துட்டார். அவங்க சொல்கிறது தான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இது பண்ணார். சென்ட்ரலையும் எதிர்த்து தன்னிச்சையாக நிதி கொடுக்காட்டியும் கூட கடனை வாங்கியாவது ஓரளவு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அதனால் அவர் மீண்டும் வந்தார்னா இந்த இப்போ உள்ள குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு வருவார்னு நம்புகிறோம். முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அதனால வரலாம். ஆட்சி மாற்றம் நடக்கணும், விஜய் வந்தா நல்லது செய்வார்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது நடக்காது. எடுத்தோன்னே நான் வந்து சிஎம்மா வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது யாருக்கும் அது சாத்தியக்கூட சரி வராது. இந்த தடவை விஜய்க்கு ஒரு வாய்ப்பு நான் மக்களை விரும்பி காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். என்னோட ஓட்டு விஜய்க்கு. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் டெபாசிட்டை இழக்கிறோம். என்னோட ஓட்டு விஜய். விசில் சின்னம். ஆட்சி மாற்றம் வேணும். ஆனால் மாற்றம் வேணும்னா ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கீங்க? திமுக ஆட்சியில் கொலை ரொம்ப அநியாயம் நடக்குது. போலீஸை துணிச்சு அடிச்சு கொள்றானே. அதனால வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் அந்தந்த அரசியல் வந்து பயப்படுவான். ஸ்டாலின் தான் வரணும். அவர் செஞ்ச நலத்திட்டங்கள்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு உணர்ற மாட்டா இருக்கனால அவருக்கே நம்ம ஓட்டு போட மாட்டோம். விஜய் வரணும்னு நினைக்கிறேன். விஜய் வரணும் நினைக்கிறேன். எதனால சார் விஜய் வரணும் நினைக்கிறேன்? அவங்க 2 பேரும் 60-57 ஆண்டுகளாக மாறிட்டாங்க. புதுசாக வரக்கும் சந்தர்ப்பம் கொடுப்போமே அப்படின்னா. நான் ஏற்கனவே அந்த காலத்தில் டிஎம்கே ஓட்டு போட்டேன். இப்போ ஏடிஎம்கே 2-3 பேர் ஓட்டு போட்டேன்.
இவருக்கு புதுசாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கும், இவர் என்ன மக்களுக்கு செய்கிறான்னு பார்ப்போமேனுங்கிற ஆர்வம் தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த முதல்வராக தமிழ்நாட்டில் வரணுங்கிறவர் மு.க. ஸ்டாலின் தான் வருவார். ஏன்னா நிர்வாகம் அவர்கிட்ட நல்லா இருக்கு. நிர்வாகம் முதலமைச்சர் வந்து மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறாரு. புதுசாக ஏதாவது ஒரு கட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கட்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து 2 கட்சி தான் மாறி மாறி வராங்க. ஒரே மாதிரி பேசுகிறது ஒன்றா இருக்குது. சில விஷயங்கள் செய்கிறாங்க தான் இல்லை சொல்ல. புதுசாக ஒரு கட்சி வந்தால் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தெரியும். கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வருவார். எதனால ஸ்டாலின் வரணும்னு நினைக்கிறீங்க? அவரோட ஆட்சி நல்லா ஆச்சு. கண்டிப்பாக அவர் தான் அடுத்த வாட்டி வருவார். மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய செய்வார். ஏன்னா அடுத்த ஆட்சி அவர் தான் கண்டிப்பாக வரணும். அதனால ஸ்டாலின் தான் வருவார் கண்டிப்பாக. எங்களோட முழு ஓட்டை ஃபுல்லாமே அவருக்கு தான். ஆட்டோக்காரங்க ஓட்டுற பூரா மொத்த பேருமே ஸ்டாலின் ஆட்சி தான். எங்களோட ஓட்டு ஃபுல்லாக அவருக்கு தான் கண்டிப்பாக விழுகும். யார் வந்தாலும் ஓகே, யார் வந்தாலும் குடியை ஒழிச்சா சார். யார் வந்து நல்லா இருக்கு? விஜய் வந்தாங்க. விஜய் வந்து நல்லா இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் வருவார், கண்டிப்பாக வருவார். இன்னும் இந்த வாட்டி ஸ்டாலின் தான் வர போறாரு. சரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ போன வாட்டி கூட்டணி அப்படியே இருந்த கூட்டணி அப்படியே இருக்கு. அதில் யாருமே வந்து மாற்றி போகவே இல்லை, வேற கட்சி கூட்டணி போகல. அதனால திமுக கூட்டணி வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் ஐயா தான் வரணும். ஸ்டாலின் ஐயா. எதனால ஸ்டாலின் ஐயா? நல்லது பண்ணி இருக்கிறாரு, நல்லது பண்ணிட்டு இருப்பாரு, தொடர்ந்து இன்னும் நல்லது பண்ணுவாரு. நம்ம டிஎம்கே தான் நம்ம பார்ப்போம், எதிர்பார்க்கறது ஸ்டாலின் தான் நல்லா இருக்கும். ஸ்டாலின் ஏன் ஸ்டாலின் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. பொதுக்கருத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு நல்ல கிடையாது எல்லாம் பண்றாரு. அவர் தான் நல்லா இருக்கும். விஜய் ப்ரோ. விஜய் எதனால விஜய்? புதுசாக ஒரு சான்ஸ் கொடுப்போம் ப்ரோ. இது வரைக்கும் கொடுத்தவங்களுக்கு ஒன்றும் நம்ம எதுவும் பண்ணதில்லை. அவங்க புதுசாக ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. அதனால விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமாம், டிவிக்கு தான். டிவிக்கு எதனால டிவிக்கு? ஏதோ வாய்ப்பு கொடுப்போம். 5 விஜயகாந்த் கொடுக்க முடியல. இவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுப்போமே, அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். 2 வயசுலேருந்து கலைஞர் வரைக்கும், அண்ணாதுரை வரைக்கும் நான் அதுக்கு தான் ஓட்டு போடுறேன். உதய சூரியனுக்கு. மாற போகிறதும் இல்லை, மாறுவதும் இல்லை. அடுத்த வாய்ப்பு தளபதிக்கு தான். தலைவர் அவர் தான், முதல்வர் அவர் தான். ஒரு மாற்றம் என்னன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே வாழ்றாங்க நினைக்கிறேன். எதனால டிவிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு இப்போ இவங்க 2 பேருமே ஆண்டுட்டாங்க, அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எம்.கே. ஸ்டாலின் வந்தால் மிக சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதனால ஸ்டாலின் சார் சொல்றீங்க? அவருடைய செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் மிக நல்லா சூப்பராக இருக்குது. மக்களுக்கு எல்லாம் போய் சேருது. எல்லா திட்டங்களும் நல்லா இருக்குது. மற்ற கட்சியோட அவங்களுடைய திட்டங்கள் வந்து மிக திட்டங்கள் தான் மக்களுடைய சென்றடைனால மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. அதனால் அவர் வந்தால் தான் அந்த தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சீமானன் வந்தால் கரெக்டாக இருக்கும். எதனால? ஸோ இந்த அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து போயிட்டு இருக்கு. ஸோ கட்டுப்பாடு வேணும் அப்படின்னா நாம் தமிழர்லேருந்து நம்ம மக்கள் உரிமைக்காக போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர். ஸோ அவங்க மட்டும்தான் வரணும்னு ஒரே ஒரு கொலியோட உட்காந்து ரொம்ப மனவேதனைப்பட்டு உட்காந்துருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாற்றம் ஏற்படணும்னா வந்து நாம் தமிழர் கட்சி வந்தால் தான் முடியும். கண்டிப்பாக டிவிக்கே தான். எதனால டிவிக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்தால் அது நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னும் நான் வந்து முடிவு பண்ணல. ஆக்சுவலாக டபுள் மைண்டடாக தான் நான் இருக்கேன். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஓட் பண்ணலான்றேன். இப்போ 5 ஆண்டுகள் வந்து இந்த திமுக ஆட்சி நல்லாவே இருக்கு. இதை விட பெட்டராக இன்னும் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழும் இல்லையா? அரசியல் புரிதல் உள்ள எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. இது பூர்த்தி ஆகுமா அப்படிங்கிறது கேள்விதான், கேள்விக்குறி தான். அரசியல் புரிதல் இல்லாத, அனுபவம் இல்லாத புது ஓட்டு போட வர்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கான அரசியல் புரிதல் வர்றதுக்கு இன்னும் அவங்க 2 எலெக்ஷன்லேயோ 3 எலெக்ஷன்லேயோ அவங்க ஓட்டு போட்டால் தான் அரசியல்னால் என்னங்கிற புரிதலே அவங்களுக்கு வரும். அந்த கூட்டத்தை நம்பி இன்றைக்கி அரசியல் களம் வந்து அதிகபட்சமாக ஒரு 10% 12% ஓட்டு வந்து வீணாக போயிடும் இந்த எலெக்ஷனில். அது யாருக்குமே யூஸ் இல்லாத ஓட்டு. மீதி இருக்க ஓட்டு தான் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியை விட இப்போ இருக்கிற திமுக ஆட்சி நல்லாவே இருக்குது. இது தொடரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, இத்தனை வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ புதுசாக யாராச்சும் ஒருத்தவங்க ஆட்சி மாற்றத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அது யாராக இருந்தால் நல்லா இருக்கும்? புதுசாக யாராச்சும் வந்தாங்கன்னா விஜய் கூட இருக்கலாம், இல்லை சீமானா கூட இருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ஆனால் விஜய் வந்தால் தேவையில்லைண்ணே. ஏன் விஜய் வரணும்? ஆனால் மக்கள் இப்போ வந்துட்டு பாதி பேர் குடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாம் பண்ணுது. அவர் வந்து ஒயின் ஷாப்பை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சார் வந்தால் கொஞ்சம் இது மாற்றம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால விஜய் வரணும்னு நினைக்கிறேன்.